2017 நாங்கள் ஆட்சி கட்டிலே அமர்ந்தோம். அமர்ந்ததற்கு பிறகு 2019 தேர்தல், 21 தேர்தல், அதற்கு பிறகு 24 தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் போன்ற தேர்தலை நாம் சந்திக்கின்ற போது களத்திலே பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கிறது. தேர்தல் முடிந்ததற்கு பிறகு நம்முடைய கழக பொதுச் செயலாளரை சந்தித்தோம். சந்தித்ததற்கு காரணமே கழகம் தொய்வோடு இருக்கிறது. தேர்தல் களத்திலே நாம் எவ்வளவு யூகத்தை வகுத்தாலும் வெற்றி வாகை சூட முடியவில்லை. கழகத்தை ஒன்றிணைக்கப்பட வேண்டும், வெளியே சென்றவர்களை இணைக்கப்பட வேண்டும். அன்றைக்கு அண்ணன் நத்தம் விஸ்வநாதன், சகோதரர் எஸ்பி வேலுமணி, சகோதரர் தங்கமணி, சகோதரர் அன்பழகன், சகோதரர் சிவி சண்முகம், நாங்கள் 6 பேரும் அவரை சந்தித்தோம். இந்த கருத்து பரிமாற்றங்களை நடைபெற்றது. கருத்து பரிமாற்றங்களை அவர் கேட்டதற்கு பிறகு அந்த கருத்தை ஏற்றுக்கொள்கிற மனநிலையே அவர் இல்லை. இது எதற்காக நான் சொல்கிறேன் என்று சொன்னால், மறப்போம், மன்னிப்போம். வெளியே சென்றவர்களை நாம் அரவணைத்தால் மட்டும்தான் இந்த தேர்தல் களத்தில் நாம் வெற்றி பெற முடியுமே தவிர, இது நம்முடைய தலைவர்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்கிற பாடம். எஸ்டிஎஸ் அவரோடு சேர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 2 பேர் ஆளுநரிடத்தில் ஊழல் குற்றச்சாட்டு கொடுத்தாங்க. என்ன, அவரையே மன்னித்து தலைவர் வாருங்கள் என்னோடு இணைந்து பணியாற்றுன்னு சொன்னார். எப்படிங்க, இவங்க அப்படியெல்லாம் சொல்லல, கவர்னர் கொடுத்தாங்களா? முதலிலே நான் என்னை பொறுத்தவரையிலும் இந்த இயக்கத்திற்காக எந்த தியாகத்தையும் செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன். இது விரைந்து செயல்படவில்லை என்றால் இவர் சுற்றுப்பயணத்திலே நான் கலந்து கொள்ள மாட்டேன்னு சொன்னேன் இல்லையா? அப்புறம் கூட அம்மையார் ஜெயலலிதா உங்களை விடுவிச்சிருந்தாங்க. ஆனால் மீண்டும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அமைச்சரவையில் கூட சேர்க்கப்பட்டீங்க. ஆனால் இப்போ அவருக்கு எதிராக நீங்கள் கருத்து சொல்கிற மாதிரி இல்லை இருக்குது. அது போன்ற கருத்துக்கள் இடத்துல இல்லை. அவரே 2009 பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டார். அது உங்களுக்கு தெரியுமா? அருமையண்ணன் செங்கோட்டையன் அவர்கள், புரட்சி தலைவர் இதயம் எம்ஜிஆர் அவர்கள் இயக்கத்தை துவங்கிய நாளிலிருந்து இன்று வரை இந்த இயக்கத்திற்காக அரும்பாடுபட்டு கொண்டிருக்கிறார். பல்வேறு சூறாவளி சுனாமிகள் இயக்கத்திற்கு வந்தபோதும் நிலையாக ஒரு நிலையில் நின்று இந்த இயக்கத்தை வளர்ப்பதற்காக அனைத்து மக்களையும் அரவணைக்கும் நோக்கோடு அவர் பாடுபட்டிருக்கார் என்பதை நாமெல்லாம் நன்றாகவே அறிவோம். அவர் எந்த நடவடிக்கை எடுத்தாலும் கழகம் ஒருங்கிணைக்க வேண்டும். ஒருங்கிணைத்தால்தான் மீண்டும் அம்மாவோட ஆட்சியை தமிழகத்தில் நிறுவ முடியும் என்பதற்கான் தனது மனதின் குரலாக அவர் ஒலித்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய எண்ணம், அவருடைய மனசாட்சி நிறைவேறுவதற்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்வோம். அதற்காகத்தான் நாங்களும் போராடி கொண்டிருக்கிறோம். 10 நாள் கெடு கொடுத்துருக்கோம். அனைவரும் ஒன்று இணையணும். அப்பதான் இந்த தேர்தலை சந்தித்து வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்க கருத்து இணைந்து அவர் என்ன சொல்றாரு? கருத்து அதுக்கு இணைன்னு சொல்றாரு. அதுக்கு என்ன முடிவெடுக்கணும்? பொதுச் செயலாளர் முடிவெடுக்கணும்னு சொல்லியிருக்காருல்ல. ரைட், அதுதான் எங்களுடைய கருத்து. பொதுச் செயலாளர் அவருடைய கருத்துக்கு அவர் சொல்லி மாற்று கருத்துக்கு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கு ஒன்றும் அதுல என்ன கருத்து என்பது எங்களுடைய கழகத்தின் பொதுச் செயலாளர் மாண்புமிகு எடப்பாடியார் எடுக்கிற முடிவுக்கு நாங்கள் கட்டுப்படுகிறோம். எல்லாருமே கட்சி ஒன்றாக இணைந்தால்தான் புரட்சித் தலைவர் ஆட்சியை, புரட்சித் தலைவி ஆட்சியை கொண்டு வர முடியும். இல்லைன்னா முடியாது என்பதை உணர்ந்திருக்கிறார்கள், வெளிப்படையாக பேசுகிறார்கள். இந்த தனியாக ட்ரெயினில் போனாலும் சரி, எங்கே ஹோட்டலில் பார்த்தாலும் சரி, எல்லாம் ஒன்றிணைங்கன்னு சொல்கிறாங்க. அந்த துணை தொண்டர்களுடைய எண்ணத்தை அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் இன்றைக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அது வரவேற்கத்தக்கது. ஏனென்றால் புரட்சித் தலைவர், புரட்சித் தலைவி 2 பேருடைய நல்ல மதிப்பை பெற்றவர். 77 தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் ஒரு முறை தவிர. இப்படி இந்த கட்சி ஒன்றாக இருக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல மனதுடன் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் சொன்னதை நான் மனப்பூர்வமாக வரவேற்கிறேன். அவர் இப்போ இருக்கிறது எடப்பாடி தலைமையில் உள்ள அதிமுகவில். அவருக்கு அங்கே ஆதரவு அதிகமாக இருக்கிறது என்பது தெளிவாகிறது. இன்றைக்கு பண்ணாரி எம்எல்ஏ கூட வந்திருக்கிறாங்க. முன்னாள் நாடாளுமன்ற சத்யபாமா பக்கத்தில் இருக்கிறாங்க. இன்னும் போக போக அவருடைய எண்ணம் எல்லா தொண்டர்களும் விரும்புகிறாங்க. நிச்சயமாக எல்லோரும் இதை வரவேற்பார்.
தேசிய ஜனநாயக கூட்டணியை பலப்படுத்தணும்னு சொல்றீங்க. நீங்க அதிமுக கூட கூட்டணி சேர்ந்த 5வது மாசத்திலே ஓபிஎஸ் டிடிவியும் தினகரன் விலகி இருக்காங்க. இது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில எப்படி நீங்க மறுபடியும் அவங்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்த ஏதோ வாய்ப்பு இருக்கா, இல்ல வேற ஏதோ அணிகள் இணைய வாய்ப்பு இருக்கா? அரசியலில் எதுவுமே நிரந்தரமாக இருக்காது. இன்னும் தேர்தலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 7 மாதம் இருக்குது. கடைசி 1 மாதத்தில் கூட நிறைய நிகழ்வு மாற்றங்கள் வரும். அதனால் மாற்றங்கள் வரும், திருப்பி அவங்க சேர்க்கிற முயற்சியில் ஈடுபட்டிருக்கீங்களா? வரும். ஆட்சி மாற்றங்கள் வரும், காட்சி மாற்றங்கள் நடக்கும், நிச்சயமாக நல்லது நடக்கும். 10 நாட்களில் இந்த 10 நாட்களுக்குள்ள வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்க்கட்சியில் இருக்கிற அந்த வெளியே போனவங்களெல்லாம் கூப்பிட்டு பேசலை அப்படின்னா அதற்கான முயற்சியை நான் செய்வேன்னு சொல்லியிருக்கேன். நல்ல விஷயம், எல்லாரும் ஒன்றா சேருங்கிற சொல்கிறது நல்ல விஷயம் தானே. அது நீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களோடு பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? கூட்டணிக்காக அழைத்து பேசினாலே கூட்டணி வந்துடும் சொல்லுங்க, கூட்டணி வந்துட்டு அதிமுகவை ஒருங்கிணைக்க எடப்பாடி பழனிசாமியோடு நேரடியாக பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது குறித்து மாண்புமிகு இபிஎஸ் அவர்கள் பேசுவார்கள், அவங்க தான் பேசணும். தேவைப்பட்டால் நம்ம பேசணும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.